Welcome guys, welcome back to my channel. இன்றைய வீடியோ how to buy save moon இன் தொடர்ச்சியான step 2 வீடியோ. இந்த வீடியோவில் Binance Smart Chain-ஐ எப்படி உங்கள் MetaMask wallet-இல் கனெக்ட் பண்ணுவது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதற்கான முக்கிய நோக்கம் இந்த save moon எனப்படும் அந்த coin அந்த Binance Smart Chain contract-இல் தான் கிரியேட் பண்ணப்பட்டதனால் அதை யூஸ் பண்ணும் பொழுது லோ ஃபீ பே பண்ணும். அது மட்டுமில்லாமல் அங்கு இந்த கோயினை வாங்க முடியும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், இந்த கோயின் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் இல்லாத பட்சத்தில் எப்படி இப்படிப்பட்ட கோயின்களை வாங்கலாம் என்பதை இதை இந்த டியூட்டோரியலில் காட்டுகின்றேன். பட் ஆனால் வருங்காலங்களில் இதே மாதிரியான மற்ற கோயின்கள் வரும் பொழுது கூட ஏர்லியாக நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருப்பீர்கள். ஆனால் இலகுவாக வருங்காலங்களில் அந்த கோயின்களையும் வாங்க முடியும். அதற்காகத்தான் செய்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்டெப் 2 எப்படி இந்த Binance Smart Chain-ஐ கனெக்ட் பண்ண என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி மேலுமையாக பார்ப்பதற்கு தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இந்த சேனலுக்கு இதுதான் முதல் தடவை புதுசு என்று சொன்னால் எனக்கு பேர் ராம்நாத் சுதாகர். மறந்துடாமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் போடுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷனை ஓன் பண்ணிவிடுங்கள். ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது நீங்கள் ஏர்லியாக சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஓன் பண்ணும் பொழுது தான் அப்போது நாம் விடும் வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து சேர்வதனால் நீங்கள் ஏர்லியாக அடாப்ட் பண்ண முடியும், ஏர்லியாக கூட அதிலிருந்து பெனிஃபிட் அடைய முடியும் என்பதை தான் சொல்லுகிறேன். அதை மறந்துடாமல் செய்யுங்கள். மற்றது இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் அல்லது மற்றவர்களுக்கும் பிரயோசனப்படும் என்று நம்பினால் மறந்துடாமல் இந்த வீடியோக்கு லைக் போடுங்கள். ஃபார் த யூடியூப் அல்கோரிதம். Now without any further ado, let's get started. சரி, இந்த வீடியோக்கு விரிவாக போவதற்கு முன்னம் குயிக்காக இந்த சேவ் மூன் கோயினை பற்றி ஒரு அப்டேட். இப்போது பாருங்கள், நேற்று நான் இந்த வீடியோ செய்யும் பொழுது இதன் ப்ரைஸ் என்னவாக இருந்தது? ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் 8 cents பெனியாக இருந்தது. பட் இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் 19 cents ஆகிவிட்டன. அதன் அர்த்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 26% மேல் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கின்றன. ஸோ இதனால் தான் சொல்லுகிறேன், இந்த கிரிப்டோ கரன்சியில் சம்டைம் நீங்கள் யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது எந்த கோயின் மேல் அப்புக்கு போகும் டவுனு போக முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்வேஸ் அது மினிப்புலேட் பண்ணுறதாகத்தான் இருக்கின்றன. ஸோ இந்த கோயின் கூட எனது கருத்தின்படி பம் அண்ட் டம் கோயினாகத்தான் நான் கருதுகின்றேன் இன்று வரைக்கும். ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இது குயிக் அண்ட் இன்க்ரீஸ் ஆகின்றன. இது டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னாலே நம்பரை வாயில் சொல்ல இல்லாத அளவு ஒரு பெரிய நம்பராக இருக்கின்றது. பட் இருப்பினும் இப்போது பாருங்கள், நேற்று உங்களுக்கு காட்டும் பொழுது எத்தனை அட்ரஸ் கிரியேட் பண்ண என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 63,000 அப்படியாக இருந்தது. பட் இன்று பாருங்கள் ஆல்மோஸ்ட் 77,146 அட்ரஸ் கிரியேட் பண்ணிவிட்டார்கள். ஸோ இதன் ஹைப் கூடிக்கொண்டே போகின்றன. அதனால் தான் இதன் ப்ரைஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணி கொண்டிருக்கின்றன. பட் ஆனால் காலப்போக்கில் இது ட்ராப் ஆகி சில நேரங்களில் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஈவன் பெனியாக வர இயலாத அளவுக்கு போகலாம். அதனால் 6 மணி போட்டால் அதை லொஸ் பண்ணுவதற்கு சாத்தியங்கள் கூட இருக்கின்றன என்பதையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். பட் இருப்பினும் ஷார்ட் டேர்மில் சில பேர்கள் இதில் வைத்து பல மடங்கு மணிகளை மேக் பண்ணுவார்கள் என்பதும் உண்மையாகவே இருக்கின்றது. சரி, வாங்கள் இப்போது பார்ப்போம் எப்படி இந்த ஸ்டெப் 2 எப்படி இந்த Binance Smart Chain-ஐ கனெக்ட் பண்ண போகிறோம் என்று. ஸோ அதுக்கு முன்னாடி குயிக்காக இந்த Binance Smart Chain என்றால் என்னென்று பார்த்து விடுவோம். ஸோ Binance Smart Chain என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் this dual chain architecture will empower its user to build their decentralized app. ஸோ பேசிக்கலி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த டி ஆப் அதை கிரியேட் பண்ணுவதற்கு இந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி தான் ஒரு காலத்தில் செய்திருந்தார்கள். இப்போது இந்த Binance Smart Chain அந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி கூட பலவர்கள் புதுசாக கோயின்களையும் அந்த ஆப்புகளையும் கிரியேட் பண்ணுகிறார்கள். அந்த பட்சத்தில் இந்த சேவ் மூன் எனப்படும் அந்த கோயினும் அதை யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், இந்த கான்ட்ராக்டில் போட்டிருக்காங்க பிஎஸ்சி, இது Binance Smart Contract. இதை யூஸ் பண்ணி தான் இந்த கோயினை கிரியேட் பண்ணியிருக்கின்றார்கள். ஸோ அதனால் தான் இந்த கோயினை நீங்கள் அந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி கூட வாங்கலாம். வாங்கும் பொழுது லோவாக ஃபீ இருக்கும். ஸோ இந்த கோயினை சில நேரங்களில் யூனிஸ்வாப்பில் கூட ஆட் பண்ணுவார்கள். அப்படி செய்யும் பொழுது நாங்கள் இதை வாங்க வேணுமாக இருந்தால் இந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ண வேணும். அப்படி செய்யும் பொழுது அதுக்கான ஃபீ ஒரு ஹை ஃபீயாக இருக்க போகின்றன. இப்போது இதில் யூஸ் பண்ணும் பொழுது ஃப்ராக்ஷன் ஆஃப் $100 கீழே நீங்கள் பே பண்ணுவீங்கள் என்ன வாங்கும் பொழுதும். ஸோ அதைத்தான் செய்ய போகிறோம். ஸோ இப்போது இதை எப்படி இந்த MetaMask-இல் ஆட் பண்ணி வைப்பது என்பதைத்தான் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முதலில் இப்போது இந்த ஒரு டியூட்டோரியல் மாதிரியான ஒரு லிங்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுகின்றேன். சில வேளையில் இந்த வீடியோவில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவில்லை என்று சொன்னால் இந்த லிங்கை போடுகின்றேன். அதில் போய் அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணினாலே நீங்கள் செய்யலாம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெயின் நெட் எனப்படும் அந்த இதைத்தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆட் பண்ண வேண்டும். இந்த மெயின் நெட் இதை பற்றினது. இதில் அவர்கள் டெஸ்ட் நெட்டை பற்றியும் போட்டுக்கிறார்கள். இதை நீங்கள் யூஸ் பண்ணாதீர்கள். ஏன்னு சொன்னால் இது டெஸ்ட் பண்ணுவதற்காக கிரியேட் பண்ணப்பட்டது. ஸோ இதை ஒர்க் பண்ணாத நீங்கள் இது ஒரு ஃபேக்காக ஒரு டம்மியாக கூட கருதி கொள்ளலாம். ஸோ இப்போது இந்த மெயின் நெட் இதை பற்றி தான் நீங்கள் செய்ய வேண்டும். ஸோ இதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் MetaMask-ஐ முதலில் கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிவிட்டேன். ஸோ அதனால் பாஸ்வேர்ட் கேட்கவில்லை. ஸோ லாகின் பண்ணினதுக்கப்புறம் இப்போது பாருங்கள், இந்த கரண்ட் எனது வாலெட் பாருங்கள், இந்த அக்கௌண்ட் எனப்படும் இந்த வாலெட் இப்போது இதுடைய மெயின் நெட்டில் தான் இருக்கின்றன. ஸோ இதில் வைத்து நீங்கள் என்ன கோயினை வாங்கினாலும் அதற்கான ஃபீக்கள் ஹைவாக இருக்க போகின்றன. ஸோ இதை லோ ஆக்குறதுக்கு தான் இந்த
பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் என்ற அந்த மெயின் இதை ஆட் பண்ண போகின்றோம். ஸோ அதை ஆட் பண்ணுவதற்கு நான் ஆல்ரெடி இதில் ஆட் பண்ணி விட்டேன். பட் இருப்பினும் உங்களுக்காக காட்டுகின்றேன் எப்படி செய்வது என்று சொல்லி. ஸோ இது 2 வழியாக நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஒன்று வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், இந்த ஐக்கானை. அதுக்கு பிறகு இந்த செட்டிங்குக்கு போனீர்கள் சொன்னால் இந்த லிஸ்ட்டில் வந்து நெட்வொர்க் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போது புதுசாக ஏதாவது ஒரு நெட்வொர்க் ஆட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் இந்த ஆட் நெட்வொர்க்கை ஆட் பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் இந்த இதை ஃபில் பண்ண வரும். இந்த இதை ஃபில் பண்ணுவது தான் பாருங்கள், இந்த நெட்வொர்க் நேமில் ஏதாவது போடலாம். பட் இந்த URL சொல்லியிருக்கிறார்கள், நியூ RPC URL இப்படியான விஷயங்களை இதில் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணும் பொழுது அந்த நெட்வொர்க் ஆட் பண்ணிவிடும். ஸோ இது ஒரு வழியாக இருப்பினும் இன்னொரு வழியாக கூட இந்த நெட்வொர்க் ஆட் பண்ணலாம். அதையும் காட்டிவிட்டு இதை ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போது இதை இன்னொரு வழியாக ஆட் பண்ணணுமாக இருந்தால் இந்த இதில் இருக்கும் இந்த இதுடைய மெயின் நெட் என்ற அரோவை கிளிக் பண்ணி சொன்னால் இந்த லிஸ்ட் வரும். இதில் வந்து கஸ்டம் RPC என்னதை கிளிக் பண்ணி சொன்னால் எக்ஸாக்ட் சேம் தான், இங்கு வருவது தான் அங்கும் எல்லாம் சேம் தான். இங்கு நீங்கள் வந்து என்ன செய்யலாம் என்று பார்த்தால் உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒன்றை இதில் எழுதுங்கள். இந்த நேம் ஏதாவது இருக்கலாம், பட் ஏதாவது விளங்கக்கூடிய மாதிரி எழுதினீர்கள் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு பிடித்த மாதிரி இதில் போட்டுக்கொள்ளுங்கள். நான் சும்மா போடுங்க ஸ்மார்ட் செயின் சொல்லி. இப்போது இந்த URL ஒரு முக்கியமான URL. இதில் நீங்கள் மிஸ்பெல்லிங் கூட பண்ணிவிடாதீர்கள். இதை அப்படியே டேப் பண்ணுங்கள். இதில் இருக்கும் நியூ PC URL அந்த அதை அப்படியே போடுங்கள். இப்போது போடும் பொழுது இந்த லாஸ்டாக இருக்கும் அந்த // மிஸ் பண்ணிவிடாதீர்கள், அதையும் போடுங்கள். பட் ஆனால் இது ஆல்ரெடி இருக்குன்றது எனக்கு சொல்லுகின்றது. ஏன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இது உங்களுக்கு டெம்பரரியாக போடுகின்றேன். பட் ஆனால் எனக்கு கம்ப்ளீட் பண்ணவில்லை. பட் இந்த URL அப்படியே அடியுங்கள் வித் // பட் அது இந்த செயின் ஐடிக்கு வந்து நீங்கள் 56 என்று போட வேண்டும். 56 போடுங்கள், மறந்துடாதீர்கள். மற்றது இந்த கரன்சி சிம்பிள் அதையும் நீங்கள் இந்த BNB போட்டு விடுங்கள். அதான் அந்த கோயின். இது கடைசியாக இந்த பிளாக் எக்ஸ்ப்ளோர் என்பது ஏன்னு சொன்னால் இங்கு தான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருந்தேன். இதில் தான் நீங்கள் கொடுக்கும் இந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவர் எந்த டிரான்சாக்ஷன் எந்த அக்கௌண்ட்டிலிருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு போகின்றன, எந்த வாலெட் ஐடியிலிருந்து எந்த வாலெட் ஐடி போகின்றது, அதன் வேல்யூ, சக்ஸஸ் ஆகிட்டு ஃபெயிலான எல்லா விஷயங்களும் இதில் தான் பார்க்க முடியும். அந்த கரண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ அதற்கு இந்த இதையும் அப்படியே போடுங்கள். இந்த URL-ஐ இந்த URL-க்கு வந்து நீங்கள் அந்த // போட தேவையில்லை. ஜஸ்ட் வித் இந்த ப்ரோட்டோகாலோடு போடுங்கள். இதான் அந்த செக்யூர் லேயர். சில பேர் மறந்து போய் நீங்கள் நார்மலாக செக்யூர் லேயர் எல்லாம் போட்டு விடுவீங்கள். அந்த செக்யூர் லேயருடன் கடைசியாக இந்த bscscan.com அப்படிவதையும் போட்டுவிட்டு நீங்கள் சேவ் என்று அடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் அது வந்து இந்த லிஸ்டில் வந்துவிடும். இப்போது பாருங்கள், இதுதான் அந்த இது எனது இதன்படி. ஸோ என்னை ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்பதனால் அது இருக்கின்றது. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா அந்த நெட்வொர்க்கில் வந்த எல்லா விஷயங்களும் இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போது வந்து அப்படி செய்ததுக்கு அப்புறம் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் உங்கள் BNB டோக்கனை நீங்கள் அனுப்ப வேண்டும் முதலில். அப்படி அனுப்பினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன கோயினையும் வாங்கலாம். அது எப்படி அனுப்புவது என்று பார்த்தால் முதலில் இந்த அட்ரஸ் எனப்படும் இந்த இதை நீங்கள் காப்பி பண்ண வேண்டும். ஸோ பாருங்கள், இந்த அக்கௌண்ட் என்று இருக்கின்றன, அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் இருக்கும் இந்த அட்ரஸை காப்பி பண்ணும். இதை காப்பி பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் இந்த BN வேண்டி வைத்திருந்தால் அங்கிருந்து தான் நீங்கள் அனுப்ப போகிறீர்கள். ஸோ அதுக்கு அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போங்கள். ஒரு உதாரணத்துக்கு நான் எனது பைனான்ஸுக்கு போகின்றேன். ஸோ பைனான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வித்ரோவுக்கு வந்தீர்கள் சொன்னால் இந்த ஆப்ஷன் தருவார்கள். இதில் வந்து BN அந்த கோயினை அடிச்சீர்கள் சொன்னால் உங்கள் அதில் பேலன்ஸ் ஏதாவது இருந்தால் அந்த பேலன்ஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். என்னிடம் பெருசாக இந்த இது இல்லை. இது ஒரு உங்கள் டெமோ அக்கௌண்ட்டுக்காக க்ரியேட் பண்ணியிருந்ததால் இதில் கணக்கு BNC இல்லை. இப்போது 0.09 இருக்கின்றத. ஸோ இதை ட்ரை பண்ணி காட்டுகின்றேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. சில நேரங்களில் 0.20 இருந்தால் மட்டுமே அனுப்பலாம். பட் ஒருக்கா ட்ரை பண்ணுறேன். வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் லக்கி, இல்லைன்னு சொன்னால் உண்மையில் உங்கள் இருக்கும் இதிலிருந்து மோர் தென் 0.20 BNB அந்த கோயின் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சென்ட் பண்ணலாம் என்பதையும் மைண்ட் வைத்துக்கொள்ளுங்கள். சில நேரங்களில் டிஃப்ரெண்ட் அதர் எக்ஸ்சேஞ்சில் அது குறைவாக இருந்தாலும் விடுவார்கள். பட் ஆனால் பைனான்ஸில் அப்படித்தான் ஆரம்ப காலத்தில் விட்டிருந்தார்கள். ஸோ அதைத்தான் சொல்ல முடியும். ஸோ இப்போது இந்த காப்பி பண்ணின இந்த அட்ரஸை இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்கள். ஸோ இதுதான் அந்த அட்ரஸ், மறந்துடாதீங்கள். காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணி விட்டு இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பைனான்ஸ் செயின் எனப்படும் அந்த இதை செலக்ட் பண்ணி விடாதீர்கள். ஏன்னு சொன்னால் இது வந்து உண்மையில் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். இது போட்டால் அது வராது உங்களுக்கு. நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இந்த பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின், அதாவது BSC, அதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, அது வந்து இந்த BEP20 டோக்கன் சொல்லப்படுவது. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி விடுங்கள். அதை மறந்துடாதீங்கள். மறந்து போய் இதை மட்டும் செலக்ட் பண்ணி விட்டுறாங்க. இது செலக்ட் பண்ணி அனுப்பிங்கன்னு சொன்னால் சில வேலையை லாஸ் பண்ணிவிடும். ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இதை செலக்ட் பண்ணும் பொழுதே இது சொல்லுகின்றது பிளே என்று சொல்லி, நெட்வொர்க் பிளேயானதுன்னு சொல்லி. இதை செலக்ட் பண்ண தான் அது அந்த இது போய்விட்டது. ஸோ அதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் இது சரியானதுன்னு சொல்லி. இப்போது இருக்கும் உங்களிடம் எவ்வளவு இருக்கின்றதோ BNB கோயின் அதை நீங்கள் அனுப்பலாம். 2 இருந்தால் 2 அனுப்புங்கள், எவ்வளோ இருந்தாலும் அதை அனுப்புங்கள். பட் என்னிடம் வந்து 0.9 தான் இருக்கின்றன. ஸோ அனுப்ப ட்ரை பண்ண பார்க்க போகிறேன். சரி, இதை அனுப்பினேன் என்று சொன்னால்
பாருங்கள், இப்போது இந்த வெரிஃபிகேஷன் கேட்குறேன். இந்த வெரிஃபிகேஷனை குயிக்கன் செய்துவிட்டு நான் திருப்பி வீடியோவில் காட்டுகின்றேன். ஓகே, ஸோ லெட் மீ டூ த வெரிஃபிகேஷன். சரி, பாருங்கள், இப்போது இந்த வந்து அடைந்து விட்டது. பாருங்கள், இது இப்போது 0.10 பிஎன்பி காயின் என்னிடம் இருக்கிறது. பாருங்கள், இப்போது அனுப்பியது வந்து வித்தின் லைக் 2 to 3 மினிட்ஸ்லேயே இந்த கோயின் வந்து விட்டன. ஒரு உதாரணத்துக்கு ஈதர் அப்படிப்பட்ட கோயினை நீங்கள் அனுப்பும் பொழுது மினிமம் 15 மினிட்ஸுக்கு மேல் எடுக்கலாம், சில வேளை 20 1 hour கூட எடுக்கலாம். பிட்காயின் எல்லாம் நார்மலாக 1 hourக்கு மேல் எடுக்கும் அது வந்து அடைவதற்கு. பட் பார்த்தீங்களா, ஒரு வித்தின் 2 மினிட்ஸ்லேயே வந்து அடைந்து விட்டன. ஸோ இது வந்து உண்மையில் நல்ல ஃபாஸ்ட்டாக வரக்கூடிய நெட்வொர்க் மட்டும் இல்லாமல் லோ ஃபீயை யூஸ் பண்ணித்தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஸோ இப்போது இந்த வீடியோ இதோட முடித்துக்கொள்வோம். ஏன்னு சொன்னால் நாளைக்கு வரப்போகிற வீடியோவில் எப்படி இந்த சேஃப் மூன் காயின் எண்ணை வாங்குவது என்பதை பற்றி நான் காட்ட போகிறேன். ஸோ அதற்கு இந்த கோயினை யூஸ் பண்ணி எப்படி வாங்கலாம், அதற்கான ஃபீ எப்படி பே பண்ணப்பட போன்றதையும் நாளைக்கு வீடியோவில் காட்டுகிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ மேல் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புகின்றேன். அப்படி இருந்தால் மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க போது யூடியூப் அல்கோரிதம். அது மட்டும் இல்லாமல் மறந்துடாமல் எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனென்று சொன்னால் எனது சேனலில் விடும் கிரிப்டோ கரன்சி ரிலேட்டிவ் வீடியோ அப்பப்போது விடும் பொழுது அதன் ப்ரைஸ் பிடிக்கிறேன் சொல்லும் பொழுது ஏர்லியாக அதை தெரிந்து ஏர்லியாக வாங்க வேண்டுமாக இருந்தால் இப்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஓன் பண்ணினால் தான் அது உங்களுக்கு சாத்தியமாக இருக்கும். ஸோ அதை மறந்துடாமல் செய்யுங்கள். மற்றது எனது இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள், உங்கள் தோட் என்ன, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறீங்களா, ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கூட அதை போடுங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் எனது டிஸ்கோட் சேனலில் கூட வந்து ஜாயின் பண்ணலாம். நீங்கள் அங்கே பண்ணியிருக்கேன்னு சொன்னால் என்னிடம் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம், கதைக்கலாம். உங்களுக்கு கொஸ்டின் இருந்தால் அதை பற்றி கேட்கலாம். இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் அல்லது ஏதாவது நான் அனௌன்ஸ் பண்ண விஷயங்களை கூட நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள முடியும். சில வேளைகளில் வீடியோ போட முன்னுக்கு இதில் நான் போடுவேன். ஸோ அதை பற்றி தெரியணும்னு சொன்னால் அதையும் மறந்துடாமல் செய்யுங்கள். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. நான் நாளைக்கு உங்களிடம் சந்திக்கிறேன். அதில் உங்களது விடைபெறுவது ராமநாத் சுதாகர் அண்ட் சைனிங் அவுட். குட் பை.